வெல்கம் டு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அலகு 9 கவிதை நாட்டுப்புறவியல். இந்த கவிதை நாட்டுப்புறவியல் தலைப்பில் மரபு கவிதை குறித்து பார்த்துட்ருக்கோம். மரபு கவிதைனா என்ன, அதோடைய ஆசிரியர் யார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய மரபு கவிதை ஆசிரியர்கள் யாருன்னா, சுரதா, முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், கண்ணதாசன், கவி காமு ஷெரீப், பெருஞ்சித்திரனார். இவர்களை பற்றியெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா சுரதா அவர்கள். சுரதா அவர்கள் 29 நவம்பர் 1921 அது அவருடைய பிறப்பு. 20 ஜூன் 2006 இது அவருடைய மறைவு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசகோபாலன். இதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் பாரதிதாசனிடம் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றினாரு. அதை சுருக்கி சுரதா அப்படின்னு மாற்றினாங்க. பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் அப்படின்றது. இதை சுப்புரத்தினதாசன் அப்படின்றதை சுருக்கி சுரதா என மாற்றிக்கொண்டார். தன்னுடைய மாற்று பெயரின் சுருக்கம்தான் இந்த சுரதா, சுப்புரத்தினதாசன். இந்த பெயர்ல தான் பல மரபு கவிதை தொகுப்புகளை வழங்கியிருக்காரு. செய்யுள் மரபு மாறாமல் எழுதி வந்த இவர் ஓமைகள் தருவதில் தனிப்புகழ் பெற்றவர். இவருடைய கவிதைகள்ல என்ன சிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓமைகள் தான். அதனால தான் இவரை ஓமை கவிஞர் அப்படின்னே சொல்றாங்க. இதனால் இவரை ஓமை கவிஞர் என்று சிறப்பித்தார். இவர்களுடைய கவிதைகளில் ஓமைகள் ரொம்பவே சிறப்பாக அழகுற விளங்கும். அதனால தான் இவரை நம்ம ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கடுத்து சுரதாவின் சொல்லடா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி என்னும் இதழ் 1947 ஏப்ரல் திங்கள் இதழில் வெளியிட்டு இவரை பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறிமுகம் செய்தது. அதாவது பாரதிதாசன் அவர்களின் பின் அடியொற்றி நிறைய கவிஞர்கள் தோன்றினார்கள். அவர்களை தான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே பெயர் இவருக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா 1947ஆம் ஆண்டு பொன்னி அப்படின்ற இதழானது என்ன பண்ணுதுன்னா இவருடைய சொல்லடா அப்படின்ற தலைப்பில் அமைந்த கவிதையை அதோடைய இதழில் வெளியிட்டு இவர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை இருந்தபோது அவரின் உதவியாளராக இருந்திருக்காங்க. அதாவது ராமலிங்கனார் அவர்கள் அரசவை கவிஞராக பணி வகித்த போது அவருடைய உதவியாளராகவும் சுரதா அவர்கள் பணியாற்றியிருக்காங்க. இரட்டை கிளவி போலவே இணைந்து வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்பது இவருடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு வரி. அதாவது தம்பதியரை வாழ்த்தும் பொழுது எப்படி வாழுங்கணும்னா இரட்டை கிளவி மாதிரி எப்பொழுதுமே இணைந்தே இருங்கள். நீங்கள் பிரிந்து விட்டால் என்ன இல்லை, ரெண்டு பேருக்குமே பொருள் இருக்காது அப்படின்ற மாதிரியான இவருடைய வரிகள் தான் இருப்பதிலே மிகவும் புகழ்பெற்ற வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து 1944ஆம் ஆண்டு மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்தில் முதலாக என்ன பண்ணுறாங்கன்னா உரையாடல் எழுதுகிறாங்க. அன்றைக்கு இடம்பெற்ற கவிஞர்கள் பலருமே திரைத்துறையிலையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இவருடைய திரைத்துறை பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1944 மங்கையர்க்கரசி அப்படின்ற திரைப்படத்திற்கு முதலாக உரையாடல் எழுதுகிறாரு. சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் அவரது 2 பாடல்கள் அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையில் எனக்கு மற்றும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா ஆகியவை 100க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்காரு. இவங்க எழுதுறதும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடுவதுமாக அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான பாடல் அப்படின்னு சொல்லும்போது அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினையில் இருக்கையிலே எனக்கு அந்த பாடலும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா இந்த பாடலும் ரொம்பவே புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து சுரதா அவர்களுடைய புத்தகம் அப்படின்னு சொல்ல அவருடைய முதல் நூல் என்னன்னா சாவின் முத்தம்.
இதுதான் சுரதா அவர்களின் முதல் நூல். ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய முதல் நூல், அவர்களுடைய முதல் இதழ், தொடங்கப்பட்ட ஆண்டு, அவர்களுடைய இறுதி கடைசியாக எழுதப்பட்ட நூல், இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும் தேர்வுக்கு. அதே மாதிரி 1956 பட்டத்தரசி என்ற சிறு காவிய நூலை வெளியிடுறாரு. காவிய வரிசையில் பார்த்தோம்னா பட்டத்தரசி அப்படின்ற ஒரு சின்ன நூலை எழுதுறாரு. அது எப்பன்னா 1956. 1954 கலைஞர் கருணாநிதியின் முரசொலி இதழில் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா கவிதைகள் எழுதி வராரு. 1955 காவியம் என்ற வார இதழை தொடங்குறார். எப்போனா 1955 காவியம் என்ற வார இதழை தொடங்குறாரு. இந்த இதழை தொடர்ந்து இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா என கவிதை வளர்ச்சிக்கு பல இதழ்களை வெளியிடுறார். இவர் தான் நிறைய இதழ்களை தொடங்கியிருக்காரு. அப்போ முதல்ல 1955 காவியம் என்ற ஒரு வார இதழை தொடங்குறாரு. அதற்கடுத்து இலக்கியம் 1958, ஊர்வலம் 1963, விண்மீன் 1964, சுரதா 1988. இந்த வினாக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இதழும் அது தொடங்கப்பட்ட ஆண்டும் ரொம்பவே முக்கியமான பகுதிகள். இதை எப்போவுமே ஃபிங்கர் டிப்பில் வைக்கிற மாதிரி எப்போ கேட்டாலும் நினைவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இதை படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா வருடமாக கேட்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பணி நியமன தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த புதுக்கவிதை ஆசிரியர்கள் இல்லாட்டு கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவர்களுடைய இதழ்களையும் ஆண்டையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு பொறுத்துக்க போல நிறைய வினாக்கள் இடம்பெறுது. அதுக்கடுத்து 1971 ஆனந்த விகடன் இதழில் சுரதா திரைப்பட நடிகைகளின் அகவாழ்க்கையை பற்றி எழுதிய கவிதைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. அப்போ 1971 ஆனந்த விகடனில் ஒரு கவிதை எழுதுறாரு. எதை மையப்படுத்தினா திரைப்பட நடிகைகளின் அகவாழ்க்கை, அவங்களுடைய புற வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் பார்க்குற போல இருக்கும். அவர்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த வாழ்வியல் பிரச்சனைகள் எப்படி, இதை பற்றி ஒரு கவிதை எழுதுறாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கவிதையாக மாறிப்போகுது. பின்னாளில் இந்த கவிதைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு சுவரும் சுண்ணாம்பும் என்ற பெயரில் நூல் வடிவம் பெற்றது. அப்புறமா இவர் எழுதின கவிதைகளை எல்லாம் தொகுத்து சுவரும் சுண்ணாம்பும் அப்படின்ற பெயரில் நூலாக வெளியிடுறாங்க 1974. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் எழுதின கவிதையை தொகுத்து நூலாக வெளியிடுறாங்க. அதே போல படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், விமான கவியரங்கம் முதலிய கவியரங்குகளை கொண்டாட்ட நிகழ்வுகளாக மாற்றினாங்க. அதாவது கவியரங்கம் அப்படின்னு சொல்ல பல கவிஞர்களுடைய சந்திப்பும், அந்த கவிஞர்களுடைய கவிதைகளுடைய பகிர்வும், அதை ஒரு இலக்கிய இன்பமாகவே கொண்டாடினாங்க. அதில் சுரதா அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அவர் பெயர் வைத்ததெல்லாம் படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், விமான கவியரங்கம் இந்த மாதிரி. அதற்கடுத்து 1969 தேன்மலை என்ற சுரதா அவர்களின் கவிதை நூலுக்கு தமிழக அரசோடைய பரிசு கிடைக்கிறது. அப்போ தேன்மலை அப்படின்ற கவிதை தொகுப்பு நூல் இது சுரதா அவர்களது. இதற்கு தமிழக அரசு பரிசு கிடைக்குது. எந்த ஆண்டுனா 1969. அதே மாதிரி 1972 தமிழக அரசு சுரதா அவர்களுக்கு கலைமாமணி என்னும் விருது வழங்கி சிறப்பிக்குது. தமிழக அரசு சுரதாவின் நூல்களை நாட்டுடைமையாக்கி அவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கியிருக்கு. எப்போனா 2007. 2007 அவருடைய நூல்கள் அனைத்தையும் நாட்டுடைமை ஆக்கியிருக்கு தமிழக அரசு. அதன் சார்பாக 10 லட்சம் மதிப்பானது அவருக்கு கொடுத்துருக்காங்க. 1982 சுரதாவின் கவிதை பணிகள் பாராட்டி குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் வழங்கப்பட்டது. சுரதா அவர்களுக்கு கவியரசர் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1982. யாருடைய தலைமையில் கொடுத்தாங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளாருடைய தலைமையில் என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னா கவியரசர் பட்டம். அப்போது ஒரு குறிப்பில் கிட்டத்தட்ட 4-5 வினாக்கள் இடம்பெறுது. அதற்கடுத்து 1990 கலைஞர் அரசு பாரதிதாசன் விருதினை சுரதாவுக்கு வழங்கியது. அதாவது 1990 கலைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாரதிதாசன் விருதை சுரதா அவர்களுக்கு வழங்குறாங்க. சுரதா அவர்களின் தேன்மலை நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின்
1,00,000 ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது. தேன்மலை நூலுக்காக தான் தமிழக அரசும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பரிசு தொகையும். அதுபோல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,00,000 ரூபாயும் ராஜராஜன் விருதும் வந்து தேன்மலை அப்படின்ற நூலுக்காக கொடுத்துருக்காங்க. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல தேன்மலை, துறைமுகம், சிரிப்பின் நிழல் இது எல்லாமே வந்து கவிதை தொகுப்புகள். அதே போல் சிக்கனம், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும் அந்த மாதிரியான நிறைய கவிதை தொகுப்பு நூல்களை எழுதியிருக்காரு. பாரதிதாசன் பரம்பரை 1991, வினாக்களும் சுரதாவின் விடைகளும், தொடாத வாலிபம், எச்சில் இரவு, உதட்டில் உதடு, நெய்தல் நீர், சாவின் முத்தம். இந்த சாவின் முத்தம் தான் அவருடைய முதல் நூல். அதே போல் பாவேந்தரின் காலமேகம், சிறந்த சொற்பொழிவுகள், கலைஞரை பற்றி ஓமை கவிஞர், சுரதா கவிதைகள், தமிழ் சொல்லாக்கம், நெஞ்சில் நிறுத்துங்கள், எப்போதும் இருப்பவர்கள், சொன்னார்கள் இதுவும் வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள். இந்த மாதிரியான நிறைய கவிதை தொகுப்பு நூல்களையும் அவருடைய கவிதைகளையும் நினைவுபடுத்தும் பொழுது அது வந்து வினாக்களாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. புகழ் மாலை, பட்டுத்தரிசி, மங்கையர்க்கரசி, வெட்ட வெளிச்சம், வார்த்தை வாசல், முன்னும் பின்னும், முன்னுரை, ஊர்வலம். அதற்கடுத்து அவருடைய புகழ்பெற்ற தொடர்கள் நேரசையும் நிறையசையும் தேமாவாகும், நிறை நிலவே உன் கண்ணம் தேமாவாகும். இது வந்து அவருடைய கவிதைகளில் புகழ்பெற்ற சில வரிகள். எப்போதும் இனிப்பவளே, ழகரம் என்னும் எழுத்து போல் சிறந்தவளே. இது வந்து காதலியை வர்ணிக்கக்கூடிய பல இதை வந்து அழகாக வந்து ஊமை வாயிலாக எழுதியிருக்காங்க. எழுவாய் நீ பயனிலை நான் என்கிறீர்கள், என்றும் செய்யப்படு பொருள் நானாவேன். அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லே அம்மிக்கல். நம்ம அம்மி அம்மி அரைக்கிறது மாதிரியாக உதவிடக்கூடிய கல்லே அம்மிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி அப்படின்னு சொன்னாங்க. நித்திரை கவிஞர்கள் பல கவிஞர்களுக்கு மத்தியில் ரொம்ப முத்திரை பதிக்கும் விதமாக தனது அடையாளத்தை ரொம்பவே செம்மைப்படுத்தி இருக்கக்கூடியவர் தான் முண்டாசு பாரதி அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, பாரதியார் குறித்து சுரதா அவர்கள் சொன்ன வரி இது. அதே போல தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாளை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் இல்லை அப்படின்னு பாரதிதாசன் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்போ சுரதா அவர்கள் பாரதியார் பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் கவிதைகள் எழுதியிருக்காங்க. நித்திரை கவிஞருக்கு மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம சுரதா அவர்கள். யாரை சொல்றாங்கன்னா பாரதியாரை தான். அதே போல தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் இல்லை அப்படின்னு யாரை பற்றி சொல்றாங்க அப்படின்னா பாரதிதாசன் பற்றி சொல்றாங்க. சொன்னது யாருன்னா சுரதா அவர்கள். தலை கால் கை காத்தோர் செத்தார், தமிழ் காத்தோர் வரலாற்றில் செத்ததில்லை. நான் ஒரு கவிஞன், அதைவிட நான் ஒரு நல்லவன். இந்த நாட்டிலே வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ் சங்கங்கள் ஏற்பதில்லை அப்படின்னு சுரதா அவர்கள் பேசின வரி. அதாவது தன்னுடைய உடலை மட்டும் காத்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே இறந்து போவார்கள், தமிழை யார் காத்து நிற்கிறார்களோ அவர்கள் என்றும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை, மங்கை தீர்ப்பால் அப்படின்னு சுரதா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கவிதைக்கான சில வரிகள். தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள், தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள். அதே போல படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள், படுத்திருக்கக்கூடிய வினாக்குறி போல மீசை வைத்த பாண்டியர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து பாண்டியர்களுடைய மீசைக்கு ஓமை சொல்றாங்க. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா வந்து முடியரசன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் என்னன்னா துரைராஜ். இவர் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் அக்டோபர் 7, 1970 பிறந்திருக்காங்க. இவர் 6ஆம் படிவத்திலே முதல் மாணவராக வந்தார் அப்படின்றதற்காக ஆறுமுக நாவலர் எழுதிய நன்னூல் காண்டிகை உரை நூலையும் பரிசாக பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 6வது படிக்கும் பொழுதே மிகவும் கல்வியில் சிறந்து விளங்கியிருக்காங்க. இவருடைய மகன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரி முடியரசன். இவர் எழுத்தாளர் தந்தையுடைய வாழ்க்கை வரலாற்றையே எழுதியிருக்காங்க. முடியரசன் அவர்கள் கல்லூரியில் படிக்கும்போது CN அண்ணாதுரை மற்றும் பாரதிதாசன் ஆகிய இருவராலும் என்ன பண்ணாங்கன்னா கவரப்பட்டிருந்தாங்க. அவர்களுடைய எழுத்துக்கள், அவருடைய கொள்கைகள் எல்லாத்துலேயுமே வந்து இவருக்கு ரொம்ப பெரிய விருப்பம் இருந்தது.
கண்ணாடி மாளிகை அப்படின்ற படத்தில் பாடல்களை எழுதினார். முடியரசன் அவர்களுடைய திரைத்துறை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்ணாடி மாளிகை அப்படின்ற படத்தில் தான் முதலில் பாடல்களை எழுதுறாரு. இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1954 மாநில அரசுடைய விருது. எதற்காக அப்படின்னா அவருடைய கவிதைகளுக்காக. அதே போல் 1966 தமிழக அரசின் பரிசு, அதே நம்ம தமிழ்நாட்டு அரசுடைய பரிசு. இது எதற்காக அப்படின்னா பூங்கொடி என்ற காவியத்திற்காக. 1973 வீரகாவியம் அப்படின்றதும் தமிழ்நாடு அரசு பரிசை பெறுகிறது. அதற்கடுத்து 1983 தமிழ் சான்றோர் விருது வாங்கியிருக்காங்க. 1988 கலைஞர் விருது, 1989 தமிழக அரசின் பாவேந்தர் விருது, 1993 ராஜா முத்தையா செட்டியார் விருது, 1998 கலைமாமணி விருது. அப்போ ஒரு கவிஞர்கள் வாங்கக்கூடிய விருது அது எந்த ஆண்டு எந்த நூலுக்காக அந்த கவிஞருக்கு விருது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கலைஞர் விருது, தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது, ராஜா முத்தையா செட்டியார் விருது இதெல்லாம் அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளுக்காகவும் கொடுக்கப்பட்ட விருதுகள். முடியரசன் அவர்களுடைய படைப்புகள் 2000 முதல் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்போ முடியரசன் படைப்புகளை எப்பொழுது நாட்டுடைமையாக்குறாங்க அப்படின்னா 2000. முடியரசன் அவர்கள் பாரதிதாசன் பரம்பரையில் வந்த கவிஞர். இவரும் பாரதிதாசனுடைய பரம்பரையை அடியொற்றி வந்தவர். சமூக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் பொது வாசகர்களுக்காக நேரடியாக யாப்பில் சந்தத்துடன் முன்வைப்பவை தான் அவருடைய கவிதைகள். மரபான அணிகள் சொல்நயம் கொண்டவை. இவங்களுடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன் கவிதைகள். அது என்னன்னா 1954. அதற்கடுத்து காவியப்பாவை அதுவும் ஒரு கவிதை 1955. கவியரங்கில் முடியரசன் இதுவும் கவிதை 1960. பூங்கொடி அப்படின்றது ஒரு காப்பியம் 1964. அதே மாதிரி தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு 1967. வீரகாவியம் அப்படின்றது காப்பியம் 1970 எழுதியிருக்காங்க. இதற்கடுத்து பாடும் குயில்கள் கட்டுரை 1975. பாடும் குயில் அப்படின்றது இசை பாடல் அப்படின்ற தலைப்புலையும் 1983 ஒரு நூல் வெளிவந்திருக்கு. ஊன்றுகோல் அப்படின்றது காப்பியம் 1983. ஒரு ஆசிரியருடைய புத்தகம் அந்த ஆண்டோட அது என்ன மாதிரியான வகை அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நெஞ்சு பொறுக்கவில்லையே அப்படின்றது கவிதை 1985. மனிதனை தேடுகின்றேன் இதுவும் கவிதை 1986. சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனார் வாழ்க்கை வரலாறு 1990. தமிழ் முழக்கம் இது கவிதை 1999. அதே போல் நெஞ்சிற் பூத்தவை கவிதை 1999. ஞாயிறும் திங்களும் இது கவிதை 1999. வள்ளுவர் கோட்டம் கவிதை 1999. புதியதொரு விதி செய்வோம் இதுவும் கவிதை 1999. எக்கோவின் காதல் சிறுகதை இது 1999. நிறைய நூல்கள் இவருக்கு வெளிவந்திருக்கு. 2000 என்ன பண்ணிடுறாங்க, அதை நாட்டுடைமையாக்கிறாங்க. அன்புள்ள பாண்டியனுக்கு இது கடிதம் 1990. அன்புள்ள இளவரசனுக்கு கடிதம் 1999. மன்னிக்கவும் 1999 அன்புள்ள பாண்டியனுக்காக கடிதம் எழுதப்பட்டதும் 1999. தாய்மொழி காப்போம் இந்த கவிதை 2000. எப்படி வளரும் தமிழ் இது கட்டுரை 2001. மனிதரை கண்டு கொண்டேன் இது கவிதை 2005. இளம்பெரு வழுதி நாடக காப்பியம் 2008. பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் இது ஒரு தன் வரலாறு 2008 எழுதுறாரு. பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம். முடியரசன் அவர்களுடைய ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். இவர் சடங்குகளை மறுக்கிறார். சும்மா அவருடைய கவிதைகள்லாம் இதை பேசுறது மட்டுமல்லாமல் உண்மையாகவே ஜாதியை மறுத்து திருமணம் செய்து கொண்டார். இங்கே இருக்கக்கூடிய சடங்குகள் பலவற்றையும் மறுப்பவர் இவர். தனது மறைவின் போது எச்சடங்குகளும் வேண்டாம் என்றவர். நாம் இறந்து போயிட்டேன்னா எனக்காக என்ன பண்ணாதீங்க, யாரும் எந்த ஒரு சடங்கையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னவர். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளார் வழங்கப்பட்டது. இவருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு பட்டம் கொடுக்கப்பட்டது. சுரதா அவர்களுக்கும் கவியரசு பட்டம் அவருடைய தலைமையில்தான் வழங்கப்பட்டிருக்கு.
திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. இவர் என்ன சொல்றாங்கன்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றாங்க முடியரசன் அவர்களை. யார் சொன்னாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்றாரு. அவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து விட்டிருக்கு. அதாவது முடியரசன் அவர்களுடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு. இவர் சிறந்த காப்பியம் எதுனா ஒன்றுக்கோள். இது பண்டிதமணி கதிரேச செட்டியாருடைய வாழ்க்கை வரலாற்று காப்பியம். அப்போ இவங்களுடைய ரொம்ப சிறந்த காப்பியம் இவருடைய படைப்புல எது அப்படின்னு பார்த்தோம்னா ஊன்றுகோல் அப்படின்றது. இது யாரை மையப்படுத்தியது அப்படின்னா பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியதாக இருக்கு. அதற்கு அடுத்து பார்க்கக்கூடியவர் யாரு அப்படின்னா வாணிதாசன் அவர்கள். இவர் புதுவை அடுத்த வெள்ளியனூரில் 22/7/1915 அரங்க திருக்காமு துளசி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறக்கிறார். அப்ப 22/7/1915 அரங்க திருக்காமு துளசி அம்மாள், இது அவங்க அம்மா அப்பா பேரு. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவருடைய புனைப்பெயர் என்னன்னா ரமி என்பதுதான் இவர் புனைப்பெயர். இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடமே தொடக்க கல்வி பயின்றவர். இவர் தம் பாடல்கள் சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் இடம்பெற்றிருக்கு. அதாவது இவருடைய பாடல்கள் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படின்ற நூலிலையும், அதே போல தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவி மலர்கள் அப்படின்ற நூலிலும், இதே போல நிறைய தொகுப்பு நூல்களிலும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவருடைய பாடல்களை எந்தெந்த மொழிகள்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா ஆங்கிலம், உருசியம். இவர் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றவர். இவருக்கு என்ன தெரியும்னா பிரெஞ்சும் தெரியும். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டிருக்கார். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, அதாவது தமிழுக்கும் அந்த பிரெஞ்சு மொழிகளுக்குமான அந்த விளக்க சொற்கள், குறிப்பு சொற்கள் மாதிரி எப்படி டிக்ஷனரி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான ஒரு கையடக்கமான அகர முதலி மாதிரி வெளியிட்டிருக்காரு. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் அப்படின்ற விருதினை வழங்கியிருக்காரு. கவிஞர் நேரு, பாவலர் மணி முதலிய பட்டங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. இவருக்கு என்னன்னா செவாலியர் விருது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காரு. அதே மாதிரி இவரை கவிஞர் நேரு, பாவலர் மணி அப்படின்ற பட்டங்களும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பாரதிதாசனுடைய பரம்பரையினுள் வாணிதாசன் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதை காணலாம். அப்ப இவருடைய கவிதை தொகுப்புகளை என்ன ரொம்ப சிறப்புனா இயற்கை புனைவு தான். இயற்கையை ரொம்ப அருமையாக வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். எனவே தான் இவரை என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்றாங்க. வாணிதாசனின் கவிதை வளத்தையும் உள்ளத்தையும் அறிந்தே திருவிக்க அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திரு வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும்னு யார் சொன்னாங்கன்னா திருவிக்கா. யார சொன்னாங்கன்னா வாணிதாசன் அவர்களை தான் சொன்னாங்க. அதே போலதான் இவரை தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னும் சொல்றாங்க. யாரு அப்படின்னா மயிலை சிவமுத்து அவர்கள். மயிலை சிவமுத்து அவர்கள் தான் வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்போ வாணிதாசன் அவர்களை நிறைய புகழ்றாங்க. இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்றாங்க. ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு சொல்றாங்க. 1950ஆம் ஆண்டு பாரதிதாசன் தலைமையில் புதுவையில் கவியரங்கம் நடத்தப்பட்டது. 1950 பாரதிதாசன் அவர்களுடைய தலைமையில புதுவையில என்ன பண்றாங்க, கவியரங்கம் நடத்துறாங்க. அந்த கவியரங்கில் முதல் பரிசை முடியரசன் அவர்களும் 2ஆம் பரிசை வாணிதாசன் அவர்களும் பெற்றனர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அதாவது அந்த கவியரங்கில் நடந்த போட்டியில் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா முடியரசன் அவர்கள் பெற்றிருக்காங்க. 2ஆம் பரிசை வாணிதாசன் அவர்கள் பெற்றிருக்காங்க.
தமிழ்நாடு அரசு கவிஞர் வாணிதாசன் நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கியிருக்கு. அப்போ நம்மளுடைய சுரதா அவர்கள், முடியரசன், வாணிதாசன் இவர்களுடைய நூல்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாயிருக்கு. இந்த மாதிரியான ஒரே இதில் வர்ற வினாக்கள், ஒரே லைனில், ஒரே ஆர்டரில், ஒரே மாதிரி வரக்கூடிய இந்த குறிப்புகளை எங்கே பயன்படுத்துவாங்க வினாக்கள் கேட்க சொல்ல அப்படின்னா உறுதிக்கூற்று காரணத்தில் பயன்படுத்துவாங்க. நூல்கள், இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு வரவில்லை, இன்ப இலக்கியம், இனிக்கும் பாட்டு, அதே மாதிரி நிறைய காப்பியங்களும் எழுதியிருக்காங்க. தமிழச்சி இது ஒரு சிறு காப்பியம் 1949, கொடிமுல்லை சிறு காப்பியம் 1950, தொடுவானம் இது ஒரு இசைப்பாடல் 1952, எழிலோவியம் இயற்கை பாடல்கள் 1954, எழில் விருத்தம் 1956, குழந்தை இலக்கியம் சிரித்த நுணா, தீர்த்த யாத்திரை, பாட்டரங்க பாடல்கள், பாட்டு பிறக்குமடா, இது எல்லாமே இவருடைய நூல்கள். அதே போல் பெரியடத்து செய்தி, பொங்கற்பரிசு, வாணிதாசன் கவிதைகள் எல்லாம் தொகுத்து முதல் தொகுதி, வாணிதாசன் கவிதைகள் எல்லாம் தொகுத்து 2ஆம் தொகுதி, வாணிதாசன் கவிதைகள் 3ஆம் தொகுதின்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்து விக்டர் விக்கோவின் ஆன்லெல்லோ, இதுவும் இவருடைய நூல்கள். இவர் எப்போ மறைவு அப்படின்னு பார்த்தோன்னா வாணிதாசன் 7/8/1974 இறந்திருக்காங்க. இவர் பெயரால் சிசிலியமேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கம்பதாசன். இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் திண்டிவனம் அருகே உள்ள உலகாபுரம் என்ற கிராமத்தில் குயவர் குலத்தில் சுப்பராயர் பாலம்மாள் தம்பதிக்கு 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பிறந்தவர் தான் கம்பதாசன் அவர்கள். எங்கே பிறந்திருக்காங்க? தென்னார்காடு மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள உலகாபுரம் அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்தில் குயவர் குலத்தில் சுப்பராயர் பாலம்மாள் அப்படின்றது அவங்க அம்மா அப்பா பேர். அங்கே 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னா அப்பாவு. பெற்றோர் இவரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா ராஜப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பன் மீது கொண்ட அதிக பற்று காரணமாக தன் பெயரை கம்பதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. 1940 வெளிவந்த வாமன அவதாரம் அப்படின்ற படத்திற்கு முதலாக என்ன பண்ணுறாங்கன்னா பாடல் எழுதுறாரு. சமதர்ம கொள்கைகள் கொண்ட கம்பதாசன் தாம் எழுதிய திரைப்பட பாடல்களில் முற்போக்கு கருத்துக்களை 1940 வாமன அவதாரம் அப்படின்ற படத்துக்கு முதலாக பாடல் எழுதுறாரு. சமதர்ம கொள்கைகள் கொண்ட கம்பதாசன் தாம் எழுதிய திரைப்பட பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முற்போக்கு கருத்துக்களை எளிய நடையில் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பயன்படுத்துகிறாரு. கம்பதாசனின் கவித்திறமையை அடையாளம் காட்டி கனவு என்ற கவிதை நூல் எப்போ வருதுன்னா 1941 வெளிவருது. கம்பதாசன் அவர்களின் கவித்திறமையை அடையாளம் காட்டும் விதமாக கனவு என்ற கவிதை நூல் 1941 வெளிவருது. அதே மாதிரி இவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கனவு அப்படின்றது எப்போனா 1941 யாருடைய முன்னுரையோட வருதுன்னா வங்க கவி ஹரீந்திரநாத் அவருடைய முன்னுரையுடன் இந்த நூலானது வெளிவருது. இதற்கடுத்து விதியின் விழிப்பு, முதல் முத்தம், அருணோதயம், அவளும் நானும், பாட்டு முடியும் முன்னே, புதுக்குரல், தொழிலாளி, இது எல்லாமே இவருடைய கவிதை தொகுப்பு நூல்கள். அதே மாதிரி நாடக நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல ஆதிகவி சிற்பி, இதெல்லாம் இவருடைய நாடக நூல்கள். இவருடைய தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பண் இளைப்பாரிட தாளம் உண்டு, எங்கள் பசி இளைப்பாரிட எங்க இடம் என்று கேட்டவர். அதாவது பண்கள் எல்லாம் இளைப்பாறும் இடம்தான் தாளம், அதான் எங்களுடைய பசிகள் எங்கே போய் இளைப்பாறும் அப்படின்னு கேட்கவர். அந்த சமதர்ம கொள்கை மற்றும் தொழிலாளி முதலாளி அந்த வர்க்க பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதினவர். அதே மாதிரி சூரியனும் ஒரு தொழிலாளி, தினம் உலகம் சுற்றும் தொழிலாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா கவி காமு ஷெரீப். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில்
கொரடாச்சேரி அருகிலுள்ள அபிவிருத்தீஸ்வரர் அப்படின்ற ஊரில் காதர்ஷா ரவுத்தர் என்பவருக்கும், காதர்ஷா ரவுத்தர் அப்படின்றது அவங்க அப்பா பேரு, முகமது இப்ராஹிம் பாத்தம்மாள் அவங்களுக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவர் பிறந்த ஊர் என்னன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஊர். அங்கே காதர்ஷா ரவுத்தர் அப்படின்றவங்களுக்கும் முகமது இப்ராஹிம் பாத்தம்மாள் அவங்களுக்கும் மகனாக பிறக்கிறார். இவர் ஒலி, தமிழ், முழக்கம், சாட்டை ஆகிய ஏடுகளுக்கு ஆசிரியராக இருந்தவர். ஒலி, தமிழ், முழக்கம், சாட்டை ஆகிய ஏடுகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர். இயல்பிலே தமிழ் தேசிய உணர்வுடன் திகழ்ந்த கவிஞர் இவர். இவர் தமிழ் தேச தந்தை ஐயா மாப்போ சிவஞானம் தலைமையிலான தமிழ் அரசு கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அதாவது இயல்பிலே இவருக்கு தேசிய உணர்வும் தமிழ் உணர்வும் உண்டு. அதன் காரணமாக தமிழரசு கழகத்தில் தன்னை இணைத்துக்கிறாரு. இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்ல சிறுகதைகள் காதல் வேண்டாம், காதலும் கடமையும், இது இவருடைய சிறுகதைகள். அதே போல கவிதை தொகுப்புனா ஒளி, இதுதான் இவருடைய முதற் கவிதை நூல். ஆண்டு 1946. இன்றைய சமுதாயம், அதுக்கு அடுத்து மச்சகந்தி, இது குறுங்காவியம். ஆன்மகீதம், இது கவிதை. கவிகாமு ஷெரீப் கவிதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நாடகம் அப்படின்னு பார்க்க சொல்ல புலவர் புகழேந்தி, இது ஒரு இலக்கிய நாடகம். அதே மாதிரி புது யுகம் அப்படின்றதும் இவருடைய நாடக நூல். அதற்கு அடுத்து பார்க்கக்கூடியது யாருன்னா கண்ணதாசன் அவர்களது. இவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. இவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. 1927 ஆண்டு ஜூன் 24 சிறுகூடல்பட்டியில் பிறக்கிறாரு. இவருடைய புனைப்பெயர் என்னன்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இது எல்லாமே என்னன்னா கண்ணதாசன் அவர்களுடைய புனைப்பெயர்கள். இவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், கட்டுரைகள்னு பல எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 4000த்திற்கும் அதிகமான கவிதைகள், 5000த்துக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவர் சண்டமாருதம், திருமகள், திரை ஒளி, தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் இந்த மாதிரியான நிறைய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் ஒன்றை அமைத்திருக்கு. தமிழ்நாடு அரசு கவியரசு கண்ணதாசன் மண்டபம் எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருக்கு. சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. எப்பனா ஷேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக 1980 சிறந்த வசனத்திற்காக தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. 1968 ஆண்டு குழந்தைக்காக, அதாவது குழந்தைக்காக அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்காக சிறந்த வசனத்திற்காக அங்கே தேசிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல நிறைய காப்பியங்கள் இருக்கு. ஆட்டநந்தி, ஆதிமந்தி, ஏசு காவியம், ஐங்குறுங்காப்பியம், கள்ளக்குடி மகாகாவியம், கிழவன் சேதுபதி, இதெல்லாம் இவருடைய காப்பியங்கள். அதே போல பாண்டிமாதேவி, பெரும்பயணம், மலர்கள், மாங்கனி, முற்றுப்பெறாத காவியங்கள், இதுவும் இவருடைய காவியங்கள். இவருடைய தொடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை நாடகம் கவிதாஞ்சலி, கண்ணதாசனின் முதல் திரைப்படத்துல கலங்காதிரு மனமே, இதுதான் இவருடைய முதல் பாடல். இது கண்ணியின் காதலி அப்படின்ற படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி அவருடைய இறுதி பாடல் என்னன்னா கண்ணே கலைமானே, இது 3ஆம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இவருடைய சில புகழ்பெற்ற தொடர்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல நதியில் விளையாடி, கொடியில் தலை சீவி, நடந்த இளம் தென்றலே, இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் இவருடைய புகழ்பெற்ற வரிகள். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து, காதல் என்னும் சாறு பிழிந்து, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, இதுவும் இவருடைய வரிகள் தான். அதே மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நெஞ்சும் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், இந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிறைய வரிகளை இவர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது பெருஞ்சித்திரனார். இவர் சேலம் மாவட்டம் சலகண்டாபுரத்தை அடுத்த சமுத்திரம் அப்படின்ற ஒரு சிற்றூரில்
10/3/1933 அன்று துரைசாமி குஞ்சம்மாள் அப்படின்ற இணையருக்கு மகனாக பிறக்கிறார். இவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் என்னன்னா ராசமாணிக்கம். அப்போ இவர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா ராசமாணிக்கம். இவர் தன்னுடைய 9 வயதிலேயே குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏட்டை ஒன்றை தொடங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 9 வயதிலேயே என்ன பண்றாரு, குழந்தை அப்படின்ற தலைப்புல கையெழுத்து ஏட்டை தொடங்கியிருக்காரு. பின்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா அருணமணி என்னும் புனை பெயர்ல மலர்காடு அப்படின்ற ஒரு ஏட்டினை நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வயது. இதழ்களுக்கான ஓவியங்களையும் அவரே வரைகிறாரு. அதற்கடுத்து மல்லிகை 1945, பூக்காரி 1945, இயற்கையும் தமிழும் 1947, பகுத்தறிவு திங்கள் இதழில் வெளியீடு இது 1952. இந்த மாதிரியான பாவியங்களை எல்லாம் பள்ளி பருவத்தில் அதாவது அவருடைய 15லேருந்து 17 வயசுக்குள்ளேயே இந்த மாதிரியான பல ஏடுகளையும் பாவியங்களையும் என்ன பண்ணியிருக்காரு, பள்ளி பருவத்திலேயே நடத்தியிருக்காரு. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நடத்திய தூவல் வன்மையா நா வன்மையா அப்படின்ற பட்டிமன்றத்தில் பங்கேற்று தூவலே வன்மையானது என உரையாற்றி பரிசும் வெல்றாரு. தன்னை காட்டிலும் இளைய மாணவர்களுக்காக என்ன பண்றாரு, ஒரு இரவு தனிப்பள்ளியை நடத்துறாரு. தனக்கு கிடைத்த படிப்பானது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதற்காக இரவு நேரத்தில் ஒரு தனி பள்ளியையே நடத்துறாரு. இவரை பாவலேறு அப்படின்றவர் சொன்னது யாரு அப்படின்னா பாவனர் அவர்கள். பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனை சொல்லுவோம். இவரை பாவலரேறு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாவனர் அவர்கள். இவர் தென்மொழி என்னும் இதழை 1959 தொடங்கி நடத்தினாரு. தென்மொழி என்ற இதழ் 1950 தொடங்கி நடத்துறாரு. அரசு பணியில் இருந்ததால் தனது இயற்பெயரான துரைமாணிக்கம் என்பதை விடுத்து பெருஞ்சித்திரன் அப்படின்ற புனைப்பெயர்லேயே நிறைய படைப்புகளை வழங்கியிருக்காரு. தமிழ் தேசியத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். 1981 உலக தமிழின முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி நிறுவியவர். 1981 உலக தமிழின முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 1982 தமிழ் நிலம் என்ற ஏட்டை தொடங்கி நடத்துறாரு. இவரை தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல கனிச்சாறு 8 பாடல் பகுதி இருக்கு. கொய்யாக்கனி இது பாவியம், நூலாசிரியர், நெருப்பாற்றின் எதிர்நீச்சல், பள்ளி பறவைகள் இதெல்லாம் இவருடைய நூல்கள். அதற்கடுத்து பாச்சோறு இது குழந்தை பாடல்கள், பாவிய கொத்து 2 தொகுதி இருக்கு, மகப்புகு வஞ்சி, உலகியல் 100, என்சுவை 80, கழுதை அழுத கதை இதெல்லாம் இவருடைய முக்கியமான நூல்கள். அதற்கடுத்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை, நமக்கு நாம், மொழி ஞாயிறு, பாவனார் குறித்தும் இவர் நூல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆசிரியர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ அவர்கள் சம்பந்தமான ஒரு சில மாதிரி வினாக்கள். தென்மொழி என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. தென்மொழி என்னும் இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்படுது? இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். 1959 அந்த இதழானது தொடங்கப்படுது. அதே மாதிரி கண்ணதாசன் அப்படின்ற அவர்களின் புனைப்பெயர் அல்லாதது எது? வணங்காமுடி ரமி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி. அவருடைய புனைப்பெயர் அல்லாதது எதுனா ரமி என்பதுதான். ரமி வாணிதாசன் அவர்களுடைய புனைப்பெயர். அதற்கடுத்து சூரியனும் ஒரு தொழிலாளி என்று கூறியவர் யார்? சூரியனும் ஒரு தொழிலாளி என்று கூறியவர் கம்பதாசன். வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் என்று கூறியவர் யார்? மயிலை சிவமுத்து. வாணிதாசனை தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு சொன்னது மயிலை சிவமுத்து அவர்கள். அதே போல முடியரசன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா 1989. முடியரசன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது எந்த ஆண்டு வழங்கப்படுது அப்படின்னா 1989. சரி, இன்றைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரபு கவிதை ஆசிரியர்கள் பற்றி பார்த்தோம். சுரதா, முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், கண்ணதாசன், கவி காமுஷரி, பெருஞ்சித்திரன். இவர்களுடைய இலக்கிய பங்களிப்பு என்ன, இவர்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு, இவர்கள் இதழ்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு, இவர்களுடைய பாடல்களுடைய சிறப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோம். எல்லாமே தேர்வுக்கு வரக்கூடிய முக்கியமான குறிப்புகள். அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா பாரதியார் பற்றி ஒரு தனி வீடியோவாகவே பார்க்கலாம். அதற்கும் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட மரபு கவிதையானது முடியும் பாரதியாரோட.
அதற்கடுத்து புதுக்கவிதைனா என்ன, அதோடைய அறிமுகம், நா. பிச்சமூர்த்தி, வள்ளிக்கண்ணன், பிரமிழ் தர்மேஸ்வரம், சி. மணி, மீரா அவர்கள் என்ற புதுக்கவிதை ஆசிரியர்கள் குறித்தெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.